ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வர போகிற சொல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த நம்மளுடைய இலக்கியா பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சலியோட சாப்டர் வந்து ஒரே அடியாக வந்து முடித்து விட்டுட்டாங்க தாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய இலக்கியா பார்த்திங்கன்னா இந்த பைரவி கிட்டே போயிட்டு, ஏன்டி அவள் வந்து உண்மையிலேயே வந்து கர்ப்பமாக இருந்து நான் வந்து அபார்ஷன் பண்ணியிருந்தேன், நீ உன் வாயிலிருந்து வந்து இந்த உண்மையை வந்து சொல்லியிருப்பியா, என்னை வந்து தொடர்றதுக்காக அஞ்சலியை வந்து கட்டிட்டு வந்தானே, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த போலி கர்ப்பத்துக்கே வந்து நீ வந்து இப்படி இந்த வாயை திறந்து அழகாக வந்து என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே என்னை வந்து நீ வீட்டை விட்டு துரத்துறதா, அவளை வச்சு நான் வந்து பார்த்தல, நீ எவ்வளோ தான் வந்து டார்ச்சர் கொடுத்தாலும் அதெல்லாம் வந்து பொறுமையாக தாங்கிக்கிட்டு கௌதம் கூட வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு தானே வந்து இருக்கேன், இன்றைக்கி என்ன தான் நினச்சாலும் என்னவும் கௌதம் வந்து பிரிக்கவே வந்து முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா உன் கூடவே இருந்தவ தானே, உனக்கு ஒரு வார்த்தை சொன்னாலும் இப்படி தான் வந்து நான் ஃப்ராடு வேலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதை வந்து நம்ம இலக்கிய இல்லை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நீ வந்து என் வாழ்க்கையவே கெடுக்க நீ பார்த்துருக்க அப்படின்ட்டு அவளுக்கு அப்பயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு வந்து விடுறாங்க. நம்மளுடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எங்கேயாவது அடி வாங்கட்டும் அப்படின்ட்டு வந்து விட்டுறாங்க. ஏன்னா வந்து இந்த பைரவி செஞ்ச தப்பு அவ்வளோங்க இந்த ஆஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டும் சேராமையும் வந்து அதுவும் போக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய இலக்கிய கையில் தாங்க இந்த பைரவியோட குடிமை வந்து இருக்க போகுது. ஆல்ரெடி வந்து நம்ம இலக்கிய கையில் தான் இருக்க போகுது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சலியோட சாப்டர் வந்து முடிஞ்சதுனால நம்மளுடைய இந்த பைரவிக்கு வந்து யாருமே வந்து உதவி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இல்லை. இனிமேல் வந்து அவள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வீட் சர்வெண்ட்டு தாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறது தாங்க அவளுடைய வேலையை. வந்து ஆஃபீஸுன்னு அவள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்து வர வாய்ப்பே இல்லை நம்ம இலக்கியில். அந்த வீடியோ வந்து இருக்கிற வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து டெலிட் பண்ணலாம் அப்படின்றத அவள் என்ன தான் யோசிச்சலாம், அதோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எங்கே இருக்குன்றதோ அவளால் வந்து துளி கூட வந்து கண்டுபிடிக்க முடியாது போக போகுதுங்க. கடைசி வரையும் பார்த்திங்கன்னா இந்த பைரவிக்கும் பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவும் நம்மளுடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா அவள் செஞ்ச தப்பெல்லாம் வந்து எடுத்து உரைச்சி அவளை வந்து திருத்த வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அப்போவுமே அவள் வந்து திறந்தாலாம் கண்டிப்பாக அவளும் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அவள் பண்ண தப்பெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து கலெக்ட் பண்ணி நம்மளுடைய கௌதம் சாரும் இலக்கியா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா போலீஸ் கையில் கொடுத்து இந்த ஆஞ்சலியோட ஒரே செல்லு போட்டு வந்து லாக் பண்ணி 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா களி திங்க வைக்க போகிறாருங்க. வரப்போகிற எபிசோட்லாம் இப்படி தாங்க வந்து நடக்க போகுது. இந்த பைரவி வந்து கூடி சீக்கிரம் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு வந்து யார் யார் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஜானிக்கு பார்த்திங்கன்னா கௌதம் இலக்கியா நான் உங்ககிட்ட சொன்னது என்னாச்சு, எனக்கு வந்து ஒரு பேரனோ பேத்தியோ வந்து முதல்ல வந்து பெற்றுத்தாங்க, நீ தான் வந்து அதை வந்து முதல்ல பெற்று தரணும்னு விதி இருந்திருக்கு, எப்படியோ வந்து அந்த ஆஞ்சலி வந்து ஏமாத்தின விஷயத்தை வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டிங்க, எப்படியோ வந்து அவள் குழந்தை போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தை வந்து இந்த வீட்டில் வந்து சத்தம் போடணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய ஜானி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேற்றும் அப்படின்னு நம்மளுக்கு கௌதம் சார் இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதான் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.